அம்மாள் கிருபையால். ஆனா என்னையாச்சு அந்த வேப்ப மரத்துல எப்படி ஊஞ்சல் போட்டு ஆடுகிறாள். அவ செட்டி யார கொள்வதற்கு எசக்கி அம்மா எசக்கி அந்த நீலி அம்மா ஆடுறாள். ஐயா அண்ணன் நல்ல ஊஞ்சல் போண்டவோன் அவன் ஆடுகிறாள் பாடுகிறாள். ஏந்தாயான நீலி அம்மா நீலிய அவ தங்கத்தாலே ஊஞ்சல் போண்டு ஊஞ்சல் ஏ முப்பந்தல் நீலி அம்மா இந்த உடைய புலி எசக்கி அம்மா எசக்கி அவ ஆங்காரமாடு வாழ அவ கோல நல்ல சடையலையா என்ன முப்பந்தல் எசக்கி அம்மா ஆடுகிறாள் பாடுகிறாள். என் தாயான நீலியம்மா கண்ணக்கல்ல உருட்டு அவ உருட்டு காளியான எசக்கி அம்மா எசக்கி அந்த அழகான வேப்ப மரத்திலே அழகாக ஊஞ்சல் போட்டு ஆடுகிறாள். அவளுக்கு ஊஞ்சல் தான் என்ன என்ன வேப்ப மரத்துல ஒரு ஊஞ்சலு சந்தன மரத்துல ஒரு ஊஞ்சலு ஊஞ்சல் போட்டு ஆட பார்த்து தொட்டில் பிள்ளை கொடுக்க. ஆமா தொட்டில் பிள்ளை அப்ப தொட்டில் ஆடணும்ல. தொட்டில் ஆடணும்ல ஐயா. அம்மன் கோயிலுக்கு வந்து கொண்டு வராங்க தொட்டில். ஆமா ஆமா அழகா ஊஞ்சல் போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறாள். யாரு முப்பந்தல் முப்பரத்து நீலி அம்மா முப்பந்தல் எசக்கி அம்மா செங்காட்டு நீலி அம்மா கள்ளிக்காட்டு எசக்கி அம்மா ஆடிக்கொண்டிருக்கிற போது செட்டியார் எப்ப வருவான் வருவான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கார். ஆனா என்னையாச்சு சூர்காழி காற்று சுழட்டி அடித்தது. ஆமா ஏன்னா அந்த சந்தன மரத்தை வெட்டியும் வெட்டாமலும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா சூர்காழி காற்று சுழட்டி அடிச்ச உடனே அந்த மரமோ ஒடிந்து விட்டது. அந்த மரம் ஒடிஞ்சு யாரு மேல விழுந்தது? என் தாயாகப்பட்ட நீலி அம்மாகாயத்திலே பறந்து விட்டாள். அவ ஆங்கார சத்தம் போட்டு அவ ஆகாயத்திலே பறந்து விட்டாள். ஆனா நீலகண்டன் மேலே விழுந்து விட்டது. நீலகண்ட மேல மரம் விழுந்த உடனே அவன் நசுங்கி அந்த இடத்திலே அவனுடைய உயிர் பிரிந்தது. தம்பி எனக்கு இருந்தது நீ மட்டும்தானடா, நீயும் என்ன விட்டு போயிட்டியா? அட பாவி என்ன அருமை தம்பி, ஒன்னா பிறக்கலியா ஒரு தாய்ப்பால் குடிக்கலியா? உன்னுடைய உயிரை எடுத்தது. உயிருக்கு ஒரு உயிருக்கு 1000 பழிய நான் வாங்குவேன். இவ்வளவுத்துக்கு யாரு காரணம்? அந்த சண்டாள பாவி பலகை நல்லூர் பட்டணத்துல வாழ்ந்து வரக்கூடிய கரையாளர்கள். ஆமா இந்த மரத்தை வெட்டியும் வெட்டாமலும் விட்டு விட்டு போனார்களே, அவர்களை நான் அழிக்காமல் விட மாட்டேன். ஒரு உயிருக்கு 1000 உயிரை நான் பழி வாங்குவேன். பழி வாங்காமல் நான் விட மாட்டேன் என்று என் தாயாகப்பட்ட முப்பந்தல் நீலியம்மா முப்பந்தல் எசக்கியம்மா
சக்கியம்மாள் அந்த ஒடிந்த வேப்ப மரத்திலே அடுத்தது ஒரு பிறவி எடுக்கா எடுக்கிறாய் அவ எப்படி எடுக்கா ஐயா எப்படி எடுக்கிறாமா அவன் ஒடிந்த நல்ல மரம் மாதிரில ஒய்யாரமா பிறக்காளையா செங்காட்டு நீலியம்மானே அம்மா முப்பந்தல் எசக்கியம்மா அவ சிகப்பு கலர் பட்டு கேட்டியா அவ சிகப்பு கலர் வளையல் வாண்டியா அவ சிகப்பு கலர் ரிப்பன் வேண்டியா என் தாயான நீலியம்மா அவ அண்ணன் நல்ல ஊஞ்சலில அவ ஊஞ்சலில அம்மா ஆடுவாளாம் பாடுவாளாம் பாடும் நாலாவது பிறவி ஒடிஞ்ச வேப்ப மரத்துல ஒரு பிறவி எடுக்கா வேப்ப மரத்தை ஒரு பிறவி எடுக்கிறாய் அங்கார சத்தம் போட்டு ஆமா அவ சிகப்பு கலர் பட்டு கட்டி ஆமா சிகப்பு கலர் பொட்டு வச்சு ஒட்டு வச்சு சிகப்பு கலர் ரிப்பன் கட்டி சிகப்பு கலர் வளையல் போட்டு ஆமா கண்ணாடி வளையலியா ஓ கண்ணாடி வளையல் ஆமா இவ்வளவு உண்டு 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 ஆமா நீங்க சிரிக்காதீங்க இப்பவும் உண்டு இவ்வளவு பொருளும் அம்மாளுக்கு சிகப்புன்னா ரொம்ப பிடிக்கும் சரி ஆமா ஆமா அழகா ஊஞ்சல் போட்டு ஆடி கொண்டிருக்கா ஆடி கொண்டு இருக்கிறாள் அந்த சண்டால பாவி பய எப்ப வருவான் சரி யாரு யாரு ஆனந்தன் செட்டியாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா செட்டியார எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா பழிக்கு பழி வாங்கணும்ல பழிக்கு பழி வாங்கணும்ல ஐயா பழி தீர்க்கதான மறுபிறவியை எடுத்திருக்கிறா அவ கொலகாரி சண்டாளி என் தாய் நீலி அம்மா ஆமாம்மா அவ முப்பந்தளிய சக்கி அம்மா அவ அண்ணன் ஊஞ்சலிலே ஆடி கொண்டிருக்கிற போது ஆடி கொண்டிருக்கிற போது அந்த காவேரிப்பு பட்டணத்துல என்ன நடக்கு அங்க என்ன நடக்கிறது காவேரிப்பு பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த காசி செட்டியார் கன்னியம்மாளுக்கு ஒற்றைக்கு ஒரே மகன் கருவேப்பிள்ளை மாதிரி ஒற்றைக்கு ஒரே பையன் ஆனந்தன் செட்டியார் என்ற பெயர் கொடுத்து சரி அவனை சீரோடும் சிறப்போடும் செல்லமாக வளர்த்தார்கள் செல்லமாகவே வளர்த்து வருகிறார்கள் ஆனந்தன் செட்டியாருக்கு ஆனந்த வள்ளி என்ற பெண்ணை கல்யாணம் செய்து வைத்தார்கள் அவர்களுக்கு தொழில் என்ன தொழில் செட்டியாருக்கு என்னையா தொழில் என்ன கருவாடா செட்டியாரு மீன் கருவாடு வியாபாரம் பாப்பாங்களாங்க உங்க ஊர்ல அப்படி பாப்பாங்களா அப்படியா ஐயா ஏன் அவர்களுக்கு வளையல் வியாபாரம் வளையல்லாம் அந்த ரப்பர் வளையல் கண்ணாடி வளையல் அந்த வளையல் கிடையாது இது வைரம் வைடூரியம் தங்க வளையல் ஆமா அந்த நாட்டுல பூரா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ஓ நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ஆமா சைவ செட்டி அவங்க ஆமா இவன் கருவாட்டு செட்டி இவரு அது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வளையல் வியாபாரம் பார்ப்பார்கள் உடனே பார்த்தார் இந்த காசி செட்டியாரு தன்னுடைய மகன் ஜாதகத்தை பார்த்தா ஜாதகம் சரியில்லாம இருக்கு ஆனந்தன் செட்டியாருக்கு பெண்ணால் அழிவு காலம் காத்திருக்கு யாரால காத்திருக்கு ஒரு பெண்ணால் அழிவு காலம் காத்திருக்கு உயிருக்கு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு ஆமா நாம் பெற்ற மகனே ஆனந்தன் செட்டியார் ஆனா நீ எந்த திசைக்கு வளையல் வியாபாரம் கொண்டு போனாலும் மேல் திசைக்கு போகாதப்பா அதுவும் பலகை நல்ல ஒரு பட்டணத்துக்கு மட்டும் நீ போகாத உன்னை
கொல்லதுக்கு ஒரு சண்டாளி கொலகாரி காத்துக்கிட்டு இருக்கா. காத்துக்கிட்டு இருக்கா. எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு மீறி நீ போனன்னா சரி ஏதோ இருக்கு பாத்தியா ஒரு மந்திர வாளு. மந்திர வாள். இந்த வாளு எப்பவும் இடுப்புக்குள்ள இருக்கணும். வாளை இடுப்புல வச்சுக்கணும். அது மட்டுமில்ல சரி இதோ இருக்கு இந்த தகுட உன் இடுப்புல போட்டுக்கோ. என்னது தகுடியா? தகுடு. ஆமா மந்திர தகுடு. அத அறையில தொங்க விட்டுக்கணும். ஆமா அறையில கட்டி போட்டாரு. சரி என்ன இதெல்லாம் உனக்கு பாதுகாப்புக்காக அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ஆமாப்பா. ஆமா அவர் சொல்லிவிட்டு அவரு காலமானாரு. இந்த ஆனந்தன் செட்டியாரு வளையல் வியாபாரம் பாக்காரு. ஆமா என்ன பொண்டாட்டி இருக்கா அம்மா இருக்கா ரெண்டு பேரையும் காப்பாத்தணும்ல. அந்த அந்த ஆனந்தன் செட்டியார் எப்படி வளையல் வியாபாரம் பாக்கார்? எப்படி பாக்குறோம்? என்ன சும்மா இருந்தா சோம்பேறி என்பார்கள். என்பார்கள். உழைக்காமல் இருந்தா ஊரார் மதிக்க மாட்டார்கள். இவன் என்ன சும்மாவே சுத்திக்கிட்டு வாரான. வெட்டி பேயா போல தெரியுது. அப்படிமா வேலையும் செய்ய மாட்டான் ஒன்னும் செய்ய மாட்டான். வேலைக்கு போனா ஊர்லயும் வம்பிழுப்பான். ஆண்டவன் எப்படியாவது படி இழக்கான். ஆமா இவன் தலையிலையாவது கைய வச்சு ஏமாத்தி கொள்ளையடிக்கான். என்னத்தையாவது எப்படியாவது யாரு மூலியமாவது 10,000 20,000 அமட்டுக்கிடுத. பாவம் அவனும் பிழைக்கணும்லாமா. என்ன செய்வான்? அவனும் குடும்ப குட்டின்னு இருக்கலாம். அப்படியா? எல்லாம் பணம் உடனே குடத்துக்காரது கூட சேர்ந்தவன் ஐயா. நான் அப்பாவிமா. அந்த யாரு நீங்களா ஐயா அப்பாவி? பாவம். அடா பாவி எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கீங்க. அப்புராணி அந்த சண்டாள பாவி ஆமா எப்படி வளையல் வியாபாரம் பார்க்கார்? எப்படி பார்க்கிறார்? அவர் ஒரு ஊரா சுத்து வாரார். உலகமெல்லாம் சுத்து வாரார். அங்க ஒரு பைசாவுக்கு விக்கலைய. அவ தெரு வாழையும் வாரார். வளையல் வியாபாரம் விக்கலைய. ஆனந்தன் செட்டியாரு அங்க வளையல் வாங்கவில்லை. அங்க வியாபாரமோ அழியே. இவர் பார்த்தாரு செட்டியாரோ அவருக்கு ஒண்ணுமே ஓடலை. நாம என்ன செய்வோம் ஏது செய்வோம்? நாம என்ன செய்வோம் ஏது செய்வோம்? நமக்கு ஒண்ணும் தெரியலை. ஆண்டவனே கடவுளே அந்த செட்டியாருக்கு ஒண்ணும் ஆடல. பறக்க முளைக்கார். ஒரு ஊரா சுத்துதாரு ஒரு பைசாவுக்கு வியாபாரம் விக்கல. ஆமா வைடூரியத்தை வாங்குவார்கள் யாரும் இல்லை. கொண்டு வந்த வியாபாரத்தை கொள்வார்கள் யாரும் இல்லை. ஆமா உள்ளூர்ல கடை போட்டார். ஊழியங்கள் கட்டல. கல்யாணமாகாத கன்னி பெண்கள் வளையல் போட்டா கன்னி பெண்கள் அவ துட்டு கொடுப்பாளா? அவ கையதான் கொடுப்பா. கைய கொடுத்தா வளையல் மாட்ட முடியும். ஆமா அப்படியா ஐயா? அம்மா அப்ப எப்படி வளையல் மாட்டா? ஆமா கைய கொடுத்தாதான் வளையல் மாட்ட முடியும். ஊழியங்கள் கட்டவில்லை. என்னடா இது? என்ன சரி இனிமே அங்க ஒப்பேராது. அப்பந்தான் அவருடைய நண்பர் சிநேகிதர் ஒருவர் எதுக்க வந்து அதாவது கணபதி என்று சொல்லக்கூடிய அவருடைய நண்பர் என்னன்னா ஆனந்தன் செட்டியார என்னன்னா உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? நம்ம பலகை நல்லூர் பட்டணத்துல அம்மையப்பன் ஆலயம்
ஆலயத்துல 10 நாள் திருவிழா நடக்கும். பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கான். ஆமா, பெருந்திருவிழா. நான் வியாபாரத்துக்கு போறேன். சரி, நீங்களும் வாரீங்களா? வீட்டுக்காரி தான் சொன்னா. யாரு உன் வீட்டுக்காரியா? ஆமா, பக்கத்து வீட்டு கழுதை செட்டியாரையும் கூட்டிட்டு போங்கன்னு. எப்படி? பக்கத்து வீட்டுல கழுதை செட்டியாரையும் கூட்டிட்டு போங்கன்னு. ஓ, செட்டியாரையும் கூட்டிட்டு போன்னு சொன்னாளா? ஆமா. சரி, அதான் உங்களை என்னன்னு காட்டு போலான்னு வந்தேன். சரி நான் வாரேன்ன. வாங்க போவோம். என்ன செய்ய, எங்க அம்மாவையும் என் பொண்டாட்டியும் காப்பாத்தணும்ல. ஆமாண்ணா. அப்போ கொஞ்சம் இருங்க, என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு நான் வந்துருதேன். அவன் காலனா வந்து நிக்கான், காலம் செட்டியாரு. ஆமா, காலை யமகாலனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, பொண்டாட்டிட்ட சொல்லலனா இடுப்புல எடுத்து மிதிச்சிடுவா. என்னத்த? இடுப்புல. ஓஹோ, சொல்லிட்டு போகணும், சொல்லிட்டு வரணும். ஆமா. உடனே அந்த ஆனந்தன் செட்டியார் மனைவி கிட்ட வந்தா, அம்மா ஆனந்த வள்ளி அம்மா, நான் உள்ளூர்ல கடை போட்ட ஊழியங்கள் கட்டவில்லை, நான் வெளியூர்ல வியாபாரம் கொண்டு போன வியாபாரம் விற்கவில்லை. அம்மா, நம்ம பலகை நல்லூர் பட்டணத்துல அம்மையப்பன் ஆலயத்துல திருவிழா நடக்கும். என் நண்பர் சிநேகிதர் என்ன கூப்பிட்டாருமா. என் நண்பரோடு நான் போய் வியாபாரம் கொண்டு போறேன். அப்ப அந்த தாயும் பொண்டாட்டி ஆனந்த வள்ளியம்மா சொல்லி எழுகிறா. என்ன சொல்லி எழுகிறா? என் கணவா ராசமண்ணா, நீங்க எங்க போனாலும் அங்க போக கூடாது. போனாலும் நீங்கள் அந்த திசைக்கு போக கூடாது. நீங்க போக வேண்டாம் எங்க ஐயா, எங்க நாம் பொல்லாத கனவு கண்டு சண்டாளி காத்திருக்க உங்களை கொல்லாமல் போக மாட்டா. அவ கொலகாரி காத்திருக்க நான் குளிக்கும் மஞ்சள் கரைய கண்ட ஆசை மண்ணா நேச மண்ணா என்ன நீங்க தனிய விட்டு எங்கேயும் போக வேண்டா. என் ஆசை உள்ள எங்க மண்ணா, மண்ணாதி மண்ணா, நீங்க போகவே கூடாது. ஆமா மண்ணா, நம் பொல்லாத கனவு கண்டேன் மண்ணா. பாடுபட போறவனுக்கு ஆமா நான் குளிக்கும் மஞ்சள் கரைய கண்ட. வேற ஒண்ணும் இல்ல. சரி, 4 பட்ட மஞ்சள். ஆமா, அதான் கரியா போச்சு. மண்ணா, நம்ம மொத்தத்துல வைத்திருக்கும் முருங்க மரஞ்சாய கண்ட. என் மண்ணா, அதெல்லாம் தள்ளுங்க. உங்களை பழி வாங்க ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா. உங்க அப்பா உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்காரு இல்லையா? அவ கொலகாரி சண்டாளி காத்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு பெண்ணால் அழிவு என்று சொன்னாரு. போடி அருவி கட்டவள, கூறு கட்டவள. அவனுக்கு கூறு இருக்காடி? அருவி கட்டவள அவன் சொல்லிட்டு போயிட்டான். இப்ப உன்னையும் என் ஆத்தாளையும் காப்பாத்துறது யாரு காப்பாத்துதா? கேடு பிடிக்கி கேடு பிடிக்கி. சரி, ஆமா,
எடுத்து வச்சு கும்பிடணும். அப்படின்னா இதுக்கெல்லாம் நாம் 4 திசைக்கும் போனா தானே நாம் பாடுபட முடியும். உங்களை சம்பாதிச்சு உங்களை காப்பாற்ற முடியும். உன் கிட்டத்திலே இருக்க முடியுமா? உனக்கே 14 இட்லி 6 பூரி 2 வடை சாப்பிடுது. ஆமா, நான் இதுக்கெல்லாம் எங்க எங்க போவ? 4 திசைக்கு 4 வளையல் விட்டா தான் முடியும். ஆமா, சரி. எங்க நீங்க போறதே போறீங்க. ஆமா, பொண்டாட்டி பேச்ச எந்த புருஷன் கேட்டிருக்கார்? கேட்கமாட்டா. எங்க இந்த மந்திர வாளை உங்க இடுப்புக்குள்ள பத்திரமா வச்சுக்கோங்க. ஆமா, இத பத்திரமா வச்சுக்கோங்க முன்னா அப்படின்னு இடுப்புல வாளை அப்படியே சொரியுனா. சரி. ஆனந்தன் செட்டியார் பார்த்தார். எம்மா நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, என் அம்மா பேச்ச கேட்காத. அவன் உன் மூளைய குழப்பிடுவா. ஆமா, அவ பேச்ச கேட்காத. மனசு போல போ. ஆமா, உடனே ஏண்டி கெட்டு சாதம் கெட்டித்தாடி. மாமியார் மருமகன் சண்டை போடுறாங்க. ஏண்டி மாமியாளு மருமகளும் சண்டை போட்டுறாதீங்க. ஆமா, என் பாதவத்தி கெட்டு சோறு கட்டுறாள. ஒரு தக்காளி சாதம் கிண்ட கூடாதா? ஒரு தயிர் சாதம் கிண்ட கூடாதா? கூட்டாஞ்சோறு கிண்ட கூடாதா? என் பாதவத்தி புளியோதர கிண்டுதா. எள்ளு துவைய அரைக்கலாம் ஐயா நடேர்னு. ஏன் சண்டாளா? உடனே பார்த்தா வளையல் பெட்டிய தூக்கி தலையில வச்சான். வீட்டு வாசலை விட்டு புறப்பட்டான். வீட்டு நில தட்டுது அவன் தலையில. பொண்டாட்டி ஓடி வந்து என்னங்கேடு மறிக்கா. என்னங்க இந்த ஒரு சொம்பு தண்ணியாவது வாங்கி சாப்பிட்டு போங்க. கொண்டா புள்ள. ஒரே உனக்கு கனவு கனவுன்னு அழுதுகிட்டு இருக்கிய. அதெல்லாம் பழிக்காதுடி. பழிக்காது. நான் போயிட்டு வரேன். எம்மோ என் பொண்டாட்டிய எதுவும் சொல்லிராத. அம்மா, அவ கண்ணுல இருந்து வந்துடாம தண்ணி. உன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. நான் போயிட்டு வரேன். அப்ப நான் வரட்டா புள்ள? ஆமா புள்ள. எவ்வளவு நான் போயிட்டு வரேன். சரி. அந்த ஆனந்தன் செட்டியார் மனைவி இடத்திலே சொல்லிவிட்டு அவர் எப்படியா வருகிறார்? ஐயா வளையல் பெட்டிய தலையில் வைத்து தலையில் வைத்து வாராரையா செட்டியாரும் அவன் வாழாத பெண்ணோருத்தியாவே அவ வளர்ந்த ரொப்பு கொண்டு வர என்ன கூட தலையில் வைத்தியா எம்மா எதிர வாரார் செட்டியார் ஆகாத சகனம் அந்த நேரம் வருகுதையா பூனையது குறுக்கு பூனையது குறுக்கு அங்க பொல்லாத சகனமாகியா அந்த சண்டாளப்பாவி ஆனந்தன் செட்டியார் வாரா வருகிறார்.
அந்த காவேரிப்பு பட்டணத்தை விட்டு கடந்து வருகிற போது எங்க வருகிறாய்? மூஞ்சி கருக்கள். ஆமையா, மாலை கற்கள். மூச்சியா ஐயா, மூஞ்சி கருக்கள்னு சொல்லுவார்கள், மாலை கருக்கள்னு சொல்லுவார்கள். ஆமா, கருக்கல் நேரம்னு சொல்லுவார்கள். ஆமா, ஆனந்தன் செட்டியாரு வாராரு. அவர் வருவதை யாரையா அறிஞ்சா? அவ கொலகாரி பார்த்திட்ட அந்த முப்பந்தல் நீளியம்மா, அந்த இசகி அம்மா கண்டாளே. அவ கண்ண கண்ண உருட்டுறாளே. இந்த நீளியான இசகி அம்மா அவ பியாயாக இருந்தவள். அவ பெண் போல வடிவமான ஒரு மங்கை போல நிக்காளே. அவ சிகப்பு கலர் பண்டு, அவ சிகப்பு சேல கட்டுறாளே. அவ சிரிச்சு கட்டு அணைக்கிறாளே. அந்த சண்டாள பாவி செட்டியார் வருவதை யார் பார்த்தா? என் தாயாகப்பட்ட உடையாமொழிமா நன்னகரிலே குடியிருக்கிறாளே. முப்பந்தல் இசக்கி நீலி அம்மா பார்த்தாள். அந்த சண்டாளி பார்த்தாள். விடுவாளா? அடே செட்டியார வாழ வா. வாரும் ஐயாவா? ஆமா, வாடா வா. வாடா வா. வடல்லையா? சரி, வாடா வா. ஒன்னு இன்னைக்கு சோழிய முடிக்க நான் காத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் முடிச்சிருந்தேன். ஆமா, சரி. நம்ம இப்படி நின்னா செட்டியாரு பயந்து ஓடிடுவான. இந்த மோரைய கண்டா ஓடிடுவார் செட்டியாரு. ஓடிடுவான். பேயாக இருந்தவள் பெண் போல வடிவமானா. அவள் சிகப்பு கலர் பட்டு கட்டி, சிகப்பு வளையல் போட்டு, சிகப்பு பொட்டு வச்சு, அவ அழகா சிகப்பு கலர் ரிப்பன் கட்டு. ரிப்பன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கியா? ஆமா, அழகா நிக்கா. என் தாய் அவ பாத்தீங்களா? 9 பிறவி. சரி. ஏ அப்பா, எத்தனாவது பிறவி? முதல்ல ரம்பை. வம்பா இல்லையா? ரம்பை. இரண்டாவது தாய்க்கிழவிக்கு மகளா தாசியா பிறந்திருக்கா. மூணாவது சோழ நாட்டுல பிறந்திருக்கா. நாலாவது சோழ நாடு காட்டுக்குள்ள ஒரு அவதாரம் எடுத்தால். இப்ப 5வது பிறவி செட்டியார கொல்ல மோகினி பெண்ணா ஒரு வடிவத்தை எடுக்கா. 9 பிறவி அவ. அவளுடைய அழகை பார்த்தா எப்படி இருக்கா தெரியுமா? அவ முன்னழகும் பின்னழகுவோ, அவ முகந்தினோட திருவாழவோ, அவ தங்க நல்ல நிறந்தை போல நம்ம செங்காட்டு நீளியம்மா. அவ அந்த சக்கியம்மா. அவ மோகினியா நிற்கிறாளையா. ஐய முன்னழகும் பின்ன அழகுவாம் பெண். அவ பெண்ண அழகும். அவளுக்கு முகத்தினோட திருவாழகும் திரு.
நிக்கிறாள். பெண்ணா நிக்கா ஐயா. பெண்ணா நிக்கிறாள். ஆமா. பார்த்தால் என்ன ஆகா நேரம் ஆயிட்ட இந்த சண்டால பாவி முடிவாயா என் சிநேகிதன் ஒருத்தன் வாரன்னு சொன்னானே அவனை காங்கலிய. சரி நம்ம முன்னால போவோம். பின்னால வருவான். ஆமா. பெட்டிய தலையில வச்சுக்கிட்டு வாராரு. இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு, ஊருக்குள்ள போயிடலாம். பலகை நல்ல ஒரு ஊருக்குள்ள போயிடலாம் அப்படின்னு வாராரு. இவா சும்மா இருப்பாளா? கால்ல பாடகம் தண்ட கொலுசு வேற போட்டிருக்கா. தண்ட கணீர் கணீர்னு சத்தம் கேக்கு. சல் சல்னு கேக்கு. இவர் மெல்ல ஆந்த ஆந்த மாதிரி ஊன அலறுது அந்த காட்டுக்குள்ள. ஒரு செட்டியாருக்கு ஒன்னும் ஓடல. உடனே செட்டியாரே யோ செட்டியாரே யோ செட்டியாரே யோ இங்க திரும்பி பாருமியா. யோ யோ இங்க திரும்பி பாரு. வெட்டிய தலையில வச்சுட்டு திரும்பி பாக்காரு. இந்த நேரத்துல ஒண்ணு எப்படி பார்க்க முடியும்? ஒரு பேய் ஆபிசாதா என்னன்னு தெரியலையே. இந்த நேரத்துல யாரு நம்மள கூப்பிடுதா? கூப்பிடுவா. செட்டியாரு செட்டியாருன்னு ஒரு பெண் குரல் மாதிரி கேக்கு. பெண்ணா கேக்க தெரியலையேன்னு திரும்பி பாக்காரு. நமக்கு மூஞ்சி கருக்கலாச்சே. இவ பெண்ணா தங்க சிலையா நிக்கிறா. அவ்வளவு அழகா இருப்பா. ஏன்னா அவளுக்கு 1000 சொரூபம் உண்டு. அம்மா ஒரு நேரத்துக்கு ஒரு சொரூபத்தை எடுப்பா. ஏ அப்பா செட்டியாருக்கு ஒன்னும் ஓடல. கீழே பாக்காரு. என்னத்த கால் இருக்கா இல்லையான்னு பாக்காரு. கால் இருக்கான்னு பாக்காரு. கால்லாம் நல்லா இருக்கு. ஆமா என்ன யாருமா நீ? யாரு? ஒத்தையடி பாதையா தன்னன் தனிமையா நீ வந்துகிட்டு இருக்கிய? நேரம் கட்ட நேரத்துல உனக்கு பயமா இல்லையா? பயம் இல்லையா உனக்கு? யோ செட்டியார அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்க. நான் யாரையும் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஆமா யோ உமருக்கு என்னையா உம காலு ரெண்டும் கிடு 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 கிடுன்னு ஆடுது. அதானம்மா எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஆமா யோ செட்டியார இந்த பலகை நல்லூர் பட்டணத்துல திருவிழா நடக்கும். நான் திருவிழா பார்க்க போறேன். எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க பின்னால வந்துகிட்டு இருக்காங்க. நான் திருவிழா பார்க்க போறேன். நீர் எங்க போறீரு? நானும் அங்கதாம்மா போறேன். யோ செட்டியார செட்டியார இந்த பெட்டியில என்னையா இருக்கு? உன்னை பார்த்தாலே எனக்கு பதறுதும்மா. எனக்கு. ஆமா ஓ வளையல் வச்சிருக்கிறா. அப்ப நீர் வளையல் வியாபாரம் கொண்டு போறீரு. அப்படி சொல்லும் உமருக்கு தொழிலே அப்ப வளையல் வியாபாரமா? யோ செட்டியார செட்டியார எனக்கு வளையல்னா ரொம்ப பிடிக்கும்யா. யோ செட்டியார எனக்கு வளையல் போடும் ஐயா. செட்டியார வளையல் போடும் ஐயா. வளையல் போடும் ஐயா. செட்டியார வளையல் போடும் ஐயா. எனக்கு வளையல் போடும் ஐயா. செட்டியார வளையல் போடும் ஐயா. வளையல் போடாவிட்டால் செட்டியார வழி விட மாட்டேன். வளையல் போடுமையா. செட்டியார வளையல் போடுமையா. வளையல் போடாவிட்டால் செட்டியார வழி விட மாட்டேன். நிறத்துக்கு ஏற்ற வளையல் என்னிடோ இல்லையம்மா. நிறத்துக்கு ஏற்ற வளையல் என்னிடோ இல்லையம்மா. நீ வம்புகள் செய்யாதே. செட்டியார வழி மறிக்காதே. வளையல் போடுமையா. செட்டியார வளையல் போடுமையா. வளையல் செட்டியார வழி விட மாட்டேன். யோ செட்டியார
செட்டியார ஓ செட்டியார எனக்கு வளையல் போடும் ஐயா. அம்மா ஐயா எனக்கு வளையல ரொம்ப பிடிக்கும் ஐயா. யோ ஓ இந்த கண்ணாடி வளையல் இருக்கா? நாடு என்ன கிடையாது. இந்த பீங்கா வளையல் இருக்கா? இல்ல ஆ அந்த வளையல்லாம் இல்ல. அப்ப ரப்பர் வளையல் இருக்கா? ரப்பர் வளையல் இல்ல. ஆ ஆமா வேற என்ன வளையல்யா இருக்கு? இது பூரா விலை கூடின வளையல். ஏம்மா ஆ என்கிட்ட இருக்க வளையல் எல்லாமே விலை மதிப்பு உள்ள பொருள். ஆமா பூரா தங்கம் வைரம் வைடூரியம். ஆ ஓ அப்படியா? அம்மா சரிதான். ஏம்மா நீ என்ன அழகா இருக்க, உன் நிறத்துக்கு ஏற்ற வளையல் என்கிட்ட கிடையாது. இல்ல இல்லம்மா இல்ல. அதுவும் ஒருத்திக்காக பெட்டியை இறக்க முடியுமா? தூக்கி வைக்கப்பட்ட பாடு. நீ வந்ததே வந்துட்ட, ஊருக்குள்ள வா. அங்க வா. யோ செட்டியார செட்டியார செட்டியார் இடுப்புக்குள்ள உம்மாந்தண்டி பொட்டனா இருக்கு. ஆமா யோ ஏய், இது என்னையா பொட்டனா? என்ன பட்டனா? ஏம்மா இது வெத்தலம்மா. ஓ வெத்தலையா? ஆமா வெத்தலை சுண்ணாம்பெல்லாம் வச்சிருக்கேன். பாக்கு சுண்ணாம்பு. ஆ ஆமா. யோ செட்டியார செட்டியார ஓ செட்டியார எனக்கு வெத்தலைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா ஐயா. ஏன்னா முதல் பிறவியில செட்டியாருக்கு வெத்தலை கொடுத்துருக்காள்ல. ஆமா. என்ன வாமா அவ அதான மைய தடவி கொடுத்திருக்கிறா. அந்த வெத்தலையில மை தடவி கொடுத்துருக்காள்ல. வெத்தலையில மைய தடவி கொடுத்தவதனவா அதான் செட்டியாரு வெத்தலை பொட்டனா வச்சிருக்காரு. வச்சிருக்காரு. ஆமா சரி. யோ செட்டியாரு ஓ செட்டியார எனக்கு வெத்தலை தருமையா. செட்டியார வெத்தலை தருமையா. நீங்க வெத்தலை தாராவிட்டால் செட்டியார வினை நடந்து விடும். ஐயா பாக்கு தருமையா. செட்டியார பாக்கு தருமையா. நீங்க பாக்கு தாராவிட்டால் செட்டியார பாதை விட மாட்டேன். ஐயா பாக்கு தருமையா. செட்டியார பாதை விட மாட்டேன். ஐயா வாயில போட்ட பாக்கு கரையுது. வர்ண முகமும் வியர்த்து வடியுது. வாயில தருமையா. செட்டியார போயில தருமையா. ஐயா போயில தருமையா. நீங்க போயில தர விட செட்டியார போக விட மாட்டேன். செட்டியார போயிடலாருமையா. ஐயா போயில செட்டியார போக விட மாட்டேன். யோ ஓ சுண்ணாம்பு தருமையா. ஆமாய்யா. சுண்ணாம்பு தரலன்னா உமர சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மறிக்கா. அப்படின்னு மரிக்கா. ஏம்மா என்ன உன்னை பார்த்தாலே என் உடம்பு புல்லரிக்குதும்மா. உடம்பே புல்லரிக்குதா? ஒரு நேரம் பெண்ணா நிக்கா, ஆமா. ஒரு நேரம் பியாயா நிக்கா. பேயா நிக்கிறா. என் தாய் முப்பந்தல் நீலியம்மா, முப்பந்தல் இசக்கியம்மா, இசக்கியம்மா. உடையாம்புலி இசக்கியம்மா. ஆமா. ஒரு நேரத்துக்கு ஒரு நிறமா நிக்கா. நேரத்துக்கு ஒரு நேரமா இருக்கா? என் பாதவத்தி உன்னை பார்த்தா என் உடம்பு புல்லரிக்கே. கண்டாலே என் கொலை நடுங்குதா? ஆமா ஆமா. திடீர்னு எத்தானா என்ன நொத்தானா? ஆமா. ஏமா என்ன உனக்கு அறிவு இருந்தா என்ன அத்தான்னு கூப்பிடலாமா? ஊரு கெட்டவள. ஆ ஆமா. யார பார்த்து யாருக்கு யாரு அத்தான்? யாருக்கு யார் அத்தான்? ஒரு பெண்ணு இப்படி இந்த வார்த்தையை நீ சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படி பேசாதம்மா. உனக்கு நான் அத்தான் கிடையாது. கிடையாது. என் அத்தா, ஏ அத்தா. என் மச்சான், ஏ மச்சான். என் சண்டாளி, என் பாதவத்தி, என் கொலகாரி. ஏ கொலகாரி. யார பார்த்து அத்தா மச்சாங்க?
என் பாதவத்தை சண்டாளி ஏ சண்டாளி அவ என்ன சொல்லுகிறான்? என்ன சொல்லுகிறாய்? அவ அத்தா என்று சொன்னால் நீலி அம்மா மச்சா என்று சொன்னாள். அவ மச்சா என்று சொல்லி நீலி அம்மா உதட்ட நெளிக்கியாளே. ஐயா அத்தா மச்சான்னு கொனட்டுதான். அந்த செட்டியார் பார்த்தார். அம்மா என் சண்டாளி என்ன அத்தான்னு சொல்லாதே. ஆமா நீ அத்தான்னு சொன்னா என் அங்கம் பறக்குதடி. அம்மா அண்ணாண்டு வராத அங்கம் பறக்கிறது. என்ன அத்தான்னு சொன்னா அங்கமெல்லாம் பறக்குங்காரு. ஆமா யோ என்னத்தா என்ன நல்லா பாருங்கத்தா. நல்லா பார்க்கவா? எத்தா எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு. என் முகத்தை பாருங்கத்தா. பாருங்க அத்தா இன்னுமா என்ன தெரியல? தெரியலையா? ஏய் ஏய், யாரு நீ? நீ யாரு? உனக்கு எனக்கு என்னடி சம்பந்தம்? என்னடி சம்பந்தம்? அத்தா அப்படி சொல்லாதீங்க அத்தா. அத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன அத்தா நீங்க அம்மையப்பன் ஆலயத்துல அந்த கோயில்ல பூசை வச்சீங்களா? அம்மா பூஜை வச்சா எப்படி வச்சா? பாருகால பூசை வச்சீங்களா? பூஜை வைக்கல ஒண்ணு வைக்கலையம்மா. அப்ப அந்த கோயில்ல நான் நாட்டியம் ஆட வந்தேனா? நீ எப்ப வந்த? நான் பார்க்கவே இல்லையே. அந்த கோயில்ல திருவிழா நடக்கும் போது நாட்டியம் ஆட வந்தேன். எந்த கோயில்ல? நீங்க என்ன பாத்தீங்க? நான் உங்களை பார்த்தேன். சரி நம்ம ரெண்டு பேரும் பழகுனந்தான். எத்தா போய் சொல்லாத. ஆனா உண்மையாத்தான் சொல்றேன். உண்மை கிடையாது. எத்தா நான் ஒரு நாள் குளிக்க போனேன். நான் போன நேரம் பார்த்து நீங்க வந்தீங்க. அப்ப எங்க அம்மா உங்களை பேச தெரியாம பேசி விரட்டினாளா? நீங்க கோவத்துல போயிட்டீங்க. நானும் உங்க பின்னால வந்தேன். மடியில படுத்தந்தான். ஆனா நீங்க என் தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னீங்களா? மறு பிறவி எடுத்து வந்திருக்கேன். உங்களை அடையணும்னு வந்திருக்கேன் அத்தா. ஏய் அறிவி கட்டவள தள்ள கல்ல தூக்கி போட்டு நான் உன் தலையில போட்டேன். நீ வேற நீ செத்த. நீ செத்த. நீ இப்ப மறு பிறவி எடுத்தியாங்க. ஆமா. ஏய் ஒழுங்கு. அவர் இடுப்புல கைய வைக்காரு. சரி இவ கொல்லணும்னு கிட்ட நெருங்குதா? சரி கொல்ல முடியல. ஏன்னா அந்த செட்டியார் இடுப்புக்குள்ள என்ன இருக்கு? மந்திரவாள் இருக்கு. ஓ மந்திரவாள். சண்டாள பாவி பய மந்திரவாள்லாம் வச்சிருக்கான். பேய் பிசாசு நெருங்கிட கூடாதுன்னு அவனை கொல்ல முடியலையே. ஆமா. ஏய் இப்போ ஒழுங்கு மறுவாதியா நீ போறியா இல்லையா? இல்லையா அத்தா ஏந்தா இப்படி சொல்றீங்க? என்ன கண்டு எரிஞ்சு விழுறீங்க? செட்டியார் பார்த்தார். என் பாதவத்தி குலகாரி சண்டாளி. இவ யாரு? என் பொண்டாட்டி என் வீட்டுல இருக்காள. கல்யாணம் முடிஞ்சு 8 நாள் தானே ஆச்சு. எங்க அம்மா என் பொண்டாட்டி சொன்னாலே போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னாலே. ஒருத்தி கொல்ல யமனா நிக்கான்னு சொன்னாலே நான் கேட்கலையே. ஏய் தூர போறியா இல்லையா? எத்தா என்ன மறந்து நீங்க போகாதீங்க அத்தா. எத்தா நான் சொல்றத கேளுங்க. எத்தா இங்க பாருங்க. வேணா என் தங்கச்சி கிட்ட கேக்கலா? எனக்கு தங்கச்சிலாம் இருக்கா, கூட பிறந்தவா. உடனே படக்குன்னு ஒரு பூம்புகார் பட்டணத்தை உண்டு பண்ணா. மாயா பட்டணத்தை உருவாக்கிட்டா. மாயாச்சாலம் பட்டணத்தை உருவாக்குனா. எத்தா இப்ப என் தங்கச்ச நான் கூப்பிடட்டுமா? அவளை பார்த்தீங்கன்னா நீங்க நிக்க மாட்டீங்க என்று இந்த முப்பந்தல் இசக்கியம்மா யார கூப்பிடுதா? பாருலகம் ஆளுகின்ற படி துற இசக்கிய. படி துற இசக்கிய பண
எத்தா என்ன அவ எப்படி வாரா பல்ல ஈனு வச்சுக்கிட்டு வாரா அவ இவளோட மோசமானவல்ல யாரு படித்துறக்காரி படித்துறை எசக்கி படித்துறை எசக்கி அவ 10 பங்காளிமாருக்கு சொந்தக்காரி ஆமா அவ அந்த ஊர்ல 10 பங்காளிகளுக்கு சொந்தக்காரி படித்துறை எசக்கி எத்தா என்ன அண்ணா எங்க பாக்கீங்க அங்க பாருங்க ஆமா யார் இது யாத்தா இவளா உன் தங்கச்சி ஆத்தேவ பார்த்தாலே பதறுதே உன்னோட கொலகாரியா தெரியுதே என் சண்டாளி இவளை பார்த்தா என் உடம்பு பதறுதடி ஈரக்குலையே நடுங்குதடி ஈரக்குலைய நடுங்குது ஆமா இவளா உன் தங்கச்சி படித்துறக்காரி படித்துறைய சக்கி ஆமா சரி ஏண்டி என்ன எங்க அத்தா வந்திருக்காரு அந்த கோழி எப்படிங்கடி ஆமா கோழி அடிங்க நாட்டு கோழி எப்படிங்க அவன் கோழி கறி வைக்கடி ஆமா ஏண்டி ஒருத்தி வெண்ணி போடுங்க ஆமா வெண்ணி சுடுவீங்க நான் போறாரு பாரு அவரை படிச்சு முக்குவான் ஆமா ஏண்டி இன்னொருத்தி இருக்கா அவளை கூப்பிடட்டா பாருலகம் ஆளுகின்ற பலகை நல்லோர் எசக்கி பலகை நல்லோர் எசக்கி பலகை நல்லோர் நீளியே பலகை நல்லோர் நீளி உன்னை பார்க்கணுன்னு பார்க்கணுன்னு சொல்லுதாரு ஓடி பலகை நல்லூர்காரி பலகை நல்லூர் எசக்கி அவ பல்ல பாத்தீங்களா பல்லு சிங்கப்பல்லு மாதிரி வச்சிருக்கா அவ சீறிக்கிட்டு வாரா யாத்தா இது உன் தங்கச்சியா உன் குடும்பமே பேய் கூட்டம் மாறலாம் இருக்கு கொலகார குடும்பமா தெரியுது உன் குடும்பத்தை பார்த்தா நம்ம மச்சான் வந்திருக்காருமா மச்சான் வந்திருக்காரு யாரு இவரா எங்க மச்சான் ஆமா எத்தா எங்க அக்காவை ஏமாச்சா விட்டுட்டு போனீங்க எப்படி விட்டுட்டு போறியா எங்க அக்கா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா ஆமா சரி இன்னொருத்தி இருக்கா கூப்பிடட்டுமா அது யாரு அவளை கூப்பிடு இன்னொருத்தி வேற இருக்காளா அவ வேற இருக்காளா ஆகா இது பேய் கூட்டமா இருக்க இருந்து எப்படி தப்பிக்க அடுத்தது யார கூப்பிடுதா தெரியுமா யார கூப்பிடுதா உலகம் எல்லாம் பேர் விளங்கோ உடையாம்பூலி எசக்கியே உடையாம்பூலி எசக்கி உடையாம்பூலி நீளியே உடையாம்பூலி நீளி உன்னை பார்க்கணுன்னு பார்க்கணுன்னு சொல்லுதாரு ஓடி வாமா அவ பல்ல ஈன வச்சுக்கிட்டு வாரா பெரிய பல்லு ஆமா யாத்தா இது உன் தங்கச்சியா இவ வேறயா ஆமா அவ சிகப்பு கலர் பட்டு கட்டி இருக்கா உங்க கூட்டமே பேய் கூட்டமா தெரியுதா அடுத்தது இன்னொருத்தி இருக்கா யாரு அவ பெரியவா ஆமா உலகம் ஆளக்கூடிய முப்பந்தல் எசக்கி முப்பந்தல் எசக்கி யாத்தா அவ பேர கேட்டாலே என் உடம்பு புல்லரிக்கு செட்டியாருக்கு சிறுநீர் போகுது தன்னால வேட்டி வழியா போகுது வேட்டி பூரா நனைஞ்சு போச்சு காடு வழியா ஆமா யோ எத்தா என்ன ஏந்தா இப்படி உங்க காலு கிடுன்னு ஆடுது நீங்க பதறாதீங்க அவ ஒரு நேரம் அண்ணாந்து பாக்கா ஒரு நேரம் கொல்ல போறா செட்டியாரு பார்த்தார் எம்மா பாதவத்தி சண்டாளி கொலகாரி உன்னை பார்த்தா பெண்ணா தெரியலையே அடியா அண்ணாந்து பாக்காதடி எனக்கு அங்கம் பறக்குதடி
பார்க்காதேடி எனக்கு ஈரல் துடிக்குதேடி பார்க்காதேடி எனக்கு அங்க பதறுதடி எனக்கு பார்க்காதேடி எனக்கு ஈரல் துடிக்குதடி அம்மா நீ உதட்ட நெளிக்காதடி உதட்ட சுளிக்காதடி இனிமே நாம அங்க இருக்க கூடாது கூடாது நம்மள கொல்லதுக்கு வந்திருக்கா இது பேயேதான் ஆனந்தன் செட்டியார் ஓட்டத்துல பிடிச்சிட்டாரு பிடிச்சாரு ஆமா சரி ஓட்டம்னா ஓட்டம் சரியான ஓட்டம் ஆமா வேட்டியெல்லாம் நல்லா கோமலம் கட்டிக்கிட்டாரு ஆமா யார் பாய்ச்சிருக்காரியா வேட்டியை தலையிலே வச்சுக்கிட்டாரு ஆம் என்னது வேட்டியை வந்து தலையில போட்டு ஓடுதாரு அப்படியா ஆமா வளையல் பட்டிய தலையில வச்சுக்கிட்டு ஓட்டத்துல பிடிச்சிட்டாரு ஒரே ஓட்டம் ஆமா சரி இந்த முப்பந்தல் இசக்கியம்மா முப்பந்தல் நீலியம்மா சும்மா விடுவாளா சும்மா விடுவாளா ஆனந்தன் செட்டியார் முன்னாள் ஓட ஆமா அவ விரட்டிக்கிட்டே வாரா 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 எப்படி வாரா எப்படி வருகிறா அந்த செட்டியார் முன்னாள் ஓட முப்பந்தல் இசக்கியம்மா அவ பின்னால் விரட்டி கொண்டே அவ வாராள நீலியம்மா செங்காட்டு ஓடையில ஐயா கள்ளி மர காட்டுக்குள்ள செட்டியாரும் ஓடுவாரா இந்த முப்பந்தல் இசக்கியம்மா அவ கள்ளி ஒப்ப கண்டாளே என் தாயான நீலியம்மா அவ கள்ளி ஒப்ப ஒடிக்காளே அவ கள்ளி ஒப்ப ஒடிக்காளே கை குழந்தையாக மாத்துறாளே கள்ளி மர காட்டுக்குள்ள ஓடுதாரு இவ அந்த சாட்சி வச்சா இல்லையா கள்ளி கொப்ப பார்த்தா கண்ணு அப்படியே உருட்டுதான் உருட்டுறா ஏய் ஏய் அன்னைக்கு ஒன்ன நான் சாட்சி வச்சேன் இன்னைக்கு நீ எனக்கு சாட்சி சொல்லணும் சாட்சி சொல்லு ஆமா ஆமா உடனே பார்த்தா ஆமா இந்த முப்பந்தல் இசக்கி அம்மா கள்ளி கொப்ப ஒடிச்சா ஓடிச்சு இப்படியே சுத்துறா ஆமா கள்ளி கொப்பு கை குழந்தையா மாறுது கை குழந்தையா மாறுது இவர் கடக்கன்னுட்டு பார்த்தாரு செட்டியாரு சரி சிறுநீரு போகுது மறுபடியும் போகுது ஆமையா சரி போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு அட கடவுளே ஆண்டவனே என் பாதவத்தி கொலகாரி கள்ளி கொப்ப ஒடிச்சு கை குழந்தையா மாத்திட்டாளே நாம ஓட்டத்துல பிடிச்சிடணும் ஆமா ஓட வேண்டியதான் அப்படின்னு அவர் என்ன செய்கிறார் ஓட்டத்துல செங்காட்டு ஓடையில உப்போட வழியா ஓடிக்கிட்டு இருக்காரு மேட்ல இவா பின்னால விரட்டிக்கிட்டு வாரா இடுப்புல பிள்ளைய வச்சுக்கிட்டு உடனே அவர் என்ன செய்கிறார் எத்தா ஓடாதீங்க உங்க பிள்ளைய பாருங்க அந்த கள்ளி கொப்பிலே உருவான குழந்தை கதறுது அது அப்பா அப்பான்னு கதறுது ஆகா இன்னைக்கு நம்மள கொல்லாம போக மாட்டா செட்டியாரு சும்மா இருக்காரா கல்ல தூக்கி எரியுதாரு கல்லையும் கட்டையும் அள்ளி எரியுது அப்பமாவது ஓட மாட்டாளா அப்ப அவ என்ன சொல்றா தெரியுமா எத்தா நான் பச்சை புள்ளக்காரி என்ன கல்ல தூக்கி எரியலாமா என் சண்டாள பாவி நான் பச்சை புள்ளக்காரி அல்லோ ஐயா சட்டியாரை நான் பச்சை புள்ளக்காரி அல்லோ ஐயா சட்டியாரை என்ன பதறம் பண்ணலாமா ஐயா செட்டியார் என்ன பதறம் பண்ணலாமா ஐயா செட்டியாரை ஐயா செட்டியாரை
கை குழந்த காரி எல்லோ ஐயா செட்டியாரி ஐயா செட்டியாரே என்ன கள்ள தூக்கி வீசலாமா ஐயா செட்டியாரே என்ன கள்ள தூக்கி வீசலாமா சண்டாளா என்ன கள்ள தூக்கி வீசலாமா ஐயோ பாவம் நான் பச்சை புள்ளக்காரி விரச்சிக்கிட்டே வந்தாரு இவர் வளையல் பெட்டிய தலையில வச்சுக்கிட்டு பலகை நல்ல ஒரு பட்டணம் ஊருக்குள்ள வந்துட்டாரு அங்க ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு ஆமா 60 வீட்டு கரையாளர்கள் இந்த சந்தன மரம் வெட்டிய அங்க பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு இவரு ஐயா ஐயா நாட்டாம தரமகரத்தா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயா ஒரு குட்டி போட்ட புலி ஒண்ணு எங்களை ஒரு குட்டி போட்ட புலி 2 கால் புலி ஆமா என்ன விரட்டிக்கிட்டே வருதுயா என்ன கொல்ல வருதுயா காப்பாத்துங்கன்னு போடி போய் பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு உடனே ஏய் நம்ம பஞ்சாயத்து அப்புறமா வைங்கடா முதல்ல அவன் யாருடா அவன் யார் இப்படி பதறதான் பதறிக்கிட்டு வாராரு பெட்டியில என்னமோ இருக்கு வெட்டியோட அன்றாயிரோட வராரு அவரு என்னது அன்றாயிரோட வராரு ஆமா வேட்டியை தான் மடிச்சு தலையில வச்சுக்கிட்டாரா சும்மாடா கட்டி ஆமா உடனே பார்த்தாள் சரி இங்க வாப்பா ஏம்பா என் பின்னால வந்து பதுங்க ஐயா ஐயா ஒரு குட்டி போட்ட புலி என்ன விரட்டிக்கிட்டே வருதுயா 2 கால் புலி விரட்டிட்டு வருதியா புலியாண்டு அருவா கம்பளா எடுங்க வேல் கம்பளம் கொண்டு வாங்கடா நம்ம ஊருக்குள்ள புலி வந்துட்டு உடனே இவ பார்த்தா அப்ப அதுல ஒரு பிறவி எடுக்கா அவ எப்படி வாரா தெரியுமா என் தாய் முப்பந்தல் இசக்கியம்மா முப்பந்தல் நீலியம்மா ஆனந்தன் செட்டியார் மனைவி ஆனந்த வள்ளி போல வாரா அவ எப்படி வாரா தெரியுமா அவ முக்காடுதான் போட்டு கொண்டையா இந்த இசக்கி அம்மா வாராளையா வா அம்மா முப்பந்தல் இசக்கி அம்மா அவ கூட்டத்துக்குள் வாராளையா வா அத்தா அத்தா என்று சொல்லியா இந்த நீலி அம்மா வருகிறாளே முக்காடு போட்டுக்கிட்டு எத்தா எத்தா ஐயா நாட்டாம தரமகரத்தா என்ன காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு முக்காடு போட்டு மூடிக்கிட்டு வாரா வா புலி என்ன இது என்னடா இது பெண்ணுலா வருது ஏமா இங்க வாமா நீ யாருமா நீ முதல்ல அந்த முக்காட தூர எடுமா உடனே ஆனந்த வள்ளி போல வடிவத்துல நிக்கால எசக்கி முப்பந்தல் எசக்கி அம்மா முக்காட தூர எடுத்தா அத்தா தங்க சிலையா நிக்கா இடுப்புல இருக்கக்கூடிய பிள்ளை அதுக்கு மேல இருக்கு கொப்புல உருவான பிள்ளைலாம் செக்க செவேர்னு இருக்கா ஆமையா அதுல நிக்கவும் பூரா ஆசைப்படுதான் அவ எசக்கி அம்மா மேல நல்ல லைப்பா இருக்காளு நினைக்கான் எசக்கின்னு தெரியாம அவன் அவன் மேல ஆசைப்படுவானா சவச்சிரமண்டா என்னடா இது என்ன உனக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் ஏமா முதல்ல நீ சொல்லு நீ உள்ளத சொல்லு சொல்லப்பா ஐயா நாட்டாம இதோ வந்து நிக்காரு அந்த சண்டால பாவி அவர் என் புருஷன் ஐயா என் கணவர் ஐயா ஐயா இதோ இடுப்புல இருக்கு இது அவருடைய குழந்தை ஐயா ஆமா என்னையும் என் பிள்ளையும் விட்டுட்டு இன்னொருத்திய கெட்டிக்கிட்டாரியா சண்டால பாவி முடிவா இன்னொருத்திய பார்த்த உடனே அவ பின்னால ஓடிட்டான் விளங்கவே மாட்டான் பாவி முடிவா கொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டான் ஐயா சரி அவ ஒரு பக்கம் இருக்கட்டும் நானும் இருக்கேன்னு சொல்லுதான் என்னை ஏத்துக்கிட மடக்க
இருக்காரியா. ஆமா நான் ஒரு வாரத்துல இருக்கேங்க ஏத்துக்கிட மாட்டேங்க. இப்ப வந்திருக்க புது பொண்டாட்டி தான் வேணுங்காரு. ஐயா ஆமா உங்களை பார்த்தா நல்லவங்க போல் தெரியுது. என் புருஷனை என் கூட சேர்த்து வச்சிருங்க ஐயா. சேர்த்து வச்சிருங்க ஐயா. அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. அவரை பார்க்கலன்னா பச்சை தண்ணி கூட என் பல்லுல படாது. பச்சை தண்ணி கூட இறங்காது. ஏய் நீ என்னடா சொல்ற? நீ என்ன சொல்ற? ஐயா என் நாட்டாம இவ கொலகாரி, இவ கொலை செய்ய கூட அஞ்ச மாட்டா. ஆமா இவளை யாருன்னே எனக்கு தெரியல. இவள நம்பாதீங்க. ஆமா என் பொண்டாட்டி என் ஊர்ல இருக்கா ஐயா. கல்யாணம் முடிஞ்சு 8 நாள் தான் ஆச்சு. இது பிள்ளையே கிடையாது. ஏய் அடா முட்டா பயல லட்டு மாதிரி இருக்கா. நல்லா இருக்கல. இவளை வச்சு உனக்கு காலம் தள்ள தெரியல. அவன் வயசுக்கு மூத்தவளை கட்டி நங்கு நங்குன்னு அடி வாங்குதான். நெஞ்சிலே மீக்கா. இந்த பொண்டாட்டி உனக்கு கிடைக்குமா? ஐயா நல்லா இருப்பீங்க. இவ கிட்ட என்ன சேர்த்து வச்சிடாதீங்க. இவ பெண்ணே கிடையாது, இவ பேய். பாத்தீங்களா ஐயா, உங்க முன்னாலே என்ன பேய்ங்காரு. ஆமா ஐயா, இவர் என் புருஷன் தங்கமான குணம். என்ன இன்னொருத்திய பார்த்ததுக்கு அப்புறம் அவ முந்தானிய பிடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. இதான் கதை. ஆமா ஐயா என்ன சேர்த்து வச்சிருங்க ஐயா. இந்த பிள்ளை எனக்கும் அவருக்கும் பிறந்த பிள்ளை. பாருங்க மூக்க பாருங்க, அவர் மூக்கு தான். கண்ணை பாருங்க, கண்ணு அவர் கண்ணு தான். ஆமா என் பிள்ளைக்கு 2 கை கால்லாம் இருக்கியா பாத்தீங்களா? ஆமா அச்சு உரிச்ச வச்ச மாதிரி அவருக்கு தான் நான் பெத்தேன். தலையில முடிலாம் இருக்கு. வேற தலையில முடி இருக்காது. இல்ல அவரே மாதிரி முடி இருக்குங்க. ஆமா தலைமுடி தலன்னு இருக்கு. ஐயா இது பிள்ளையே கிடையாது. ஐயா இது என்னது தெரியுமா? வழியில கண்டெடுத்த பிள்ளை, உருவாக்கின பிள்ளை. இவ யாரு தெரியுமா? கள்ளி பிள்ளை. இவ கள்ளி கொப்ப கிள்ளி எடுத்த கள்ளி சண்டாளி. கள்ளி கொப்ப கிள்ளி எடுத்த கள்ளி சண்டாளி. கக்கத்தில இடுக்கும் போது கண்ணால் கண்டு, அவ கக்கத்தில இடுக்கும் போது கண்ணால் கண்டு. கள்ளி சண்டாளி கண்ணால் கண்டு. ஆசக்காட்டும் வாசக்காரி அழகு சண்டாளி. ஆசக்காட்டி மோசம் செய்யும் அழகு சண்டாளி. இன்னைக்கு ஆபத்தில மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இன்னைக்கு ஆபத்தில மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இவ கள்ளி கொப்ப கிள்ளி எடுத்த சண்டாளி. ஆமா கக்கத்துல எடுக்குனத கண்ணால கண்ட. இவ கள்ளி கொப்பு பிள்ளை. இது பாத்தீங்களா ஐயா? பெற்ற பிள்ளைய அவன் பிள்ளை இல்லாம தவறு இருக்கான். பெற்ற பிள்ளைய கள்ளி கொப்பு பிள்ளைங்காரு. ஆமா பாத்தீங்களா ஐயா? ஐயா இந்த பிள்ளை என் பிள்ளையே கிடையாது. ஏம்மா என்னம்மா நீ புருஷங்க அவன் பொண்டாட்டி இல்லங்காரு. ஐயா நான் வேணா என் பிள்ளைய இந்த கூட்டத்துல இறக்கி விடுதேன். இந்த குழந்தை அவர்கிட்ட போச்சுன்னா அவர் தான் அப்பா. யோ செட்டியார உனக்கு சம்மதமாவே? திருமணீர் மறுத்துற கூடாது. ஏமா நீ பிள்ளைய கீழே இறக்கி விடுமா. உடனே முப்பந்தல் எசக்கி அம்மா கள்ளி கொப்பான பிள்ளைய கீழே இறக்குனா. கண்ணை உருட்டுறா. ஏய் ஒன்னாண்டைக்கு நான் சாட்சி வச்சேன், இன்னைக்கு நீ இந்த கூட்டத்துல சாட்சி சொல்லணும். சொல்லியே தீரணும். முப்பந்தல் எசக்கியம்மா, முப்பந்தல் நீலியம்மா, உடையாம்புலி எசக்கியம்மா. அந்த கள்ளி கொப்பல உருவாக்குன பிள்ளைய கீழே இறக்கி விட்டா.
இறக்கி விடுகிறோம். தொடைய ஒரு திருவுனா ஓ கிள்ளி விட்டுட்டா. சரி. திருவாவும் இவன் வாழை நைஸா உருவுதான். ஓ வாழை இடுப்புல இருக்க வாழை உருவுதான். ஏன்னா அந்த கள்ளி கொப்பை கொத்திட்டா வெட்டிட்டா சரியா போயிரும்னு பார்க்கான். ஆமா. ஆனா இவன் விட மாட்டிக்கான். ஆனா என்னையாச்சு? என்னாச்சு? அந்த குழந்தை எப்படி வருது? எப்படி வருகிறது? ஐயா கள்ளி கொப்பு குழந்தை அழகுடைய வருகூரைய ஆயிரம் பேர் கூட்டத்தில் அது அழகுடைய வருகூரைய அது அப்பா அப்பா என்று சொல்லியா அந்த குழந்தை எது வருகூரைய அது ஆயிரம் பேரை விட்டு விட்டியா அந்த செட்டி யாரும் அடியாதீர அது சென்றிடுமா குழந்தைய அவர் மடியில போய் உட்காருமா மதிமுகத்தை முத்திடுமா அப்பா அப்பா என்று சொல்லி அது மடியில அமருதையா ஆயிரம் பேரை விட்டு ஆமா அந்த செட்டியார் மடியில போய் அப்பா அப்பான்னு தவுண்டுகிட்டே ஊந்துகிட்டே போய் உட்கார்ந்துட்டு மதிமுகத்தை மாறி மாறி முத்துது. ஆமா எப்பா எப்பான்னு உடனே எசக்கி பார்த்தா ஆகா அம்மா சண்டால பாவி பைய இடுப்புல மந்திரவாள் வேற வச்சிருக்கானே இருக்கானே. குழந்தைய வெட்டிட்டா பிள்ளையா இருந்தா பரவாயில்ல ஆமா கள்ளி கொப்பா மாறிட்டா போச்சே வெட்டின மறு நிமிஷம் கள்ளி கொப்பா கிடந்துருமே. ஓடி போய் பிள்ளைய படக்குன்னு எடுத்தா தூக்கிட்டா. ஏமா பிள்ளைய ஐயோ பாவம் அவர் பிள்ளை முத்தட்டுமே ஆமா நீ ஏமா எடுத்த? இல்லையா அவரு பிள்ளைன்னு கூட பாராம வெறி பிடிச்சு அலைகிறார். கொலகார பாவி என் பிள்ளைய கொலை செய்ய கூட தஞ்ச மாட்டான். என்னையவே இல்லைன்னு சொல்லிட்டான் பிள்ளைய கொண்டுருவான். ஏய் புடிங்கிருங்க ஐயா. இப்படி பிள்ளை உனக்கு கிடைக்குமாடா? ஆமாடா. உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்து. இல்லையா ஆமா ஐயா தயவு செய்து நான் கும்பிடுதான் இவா பின்னால அனுப்பிடாதீங்க. இன்ன இவா என்ன கொல்லாம விட மாட்டா. ஏய் ஒழுங்கா கூட்டிக்கிட்டு போய் குடும்பம் நடத்து. ஏன்னா 3 நாட்டாம. சரி. ஏய் சின்ன நாட்டாம வா வீட்டை கூட்டிட்டு போயேன். ஏன் சின்ன பொண்டாட்டி என்ன சும்மாவே சந்தேகப்படுதா? ஆமா. ஏன் பெரிய நாட்டாம வா வீட்டை கூட்டிட்டு போய. வேண்டாம் எனக்கு ஏற்கனவே 2 இருக்கு. ஆமா 1 தான். 2 இருக்கு. இவளை கூட்டிட்டு போனேன்னு வைங்க இவ வேற ஆள் நல்லா இருக்கா மறுபடியும் சண்டையாயிரும். அப்படியா? ஆமா ஒப்பேராது. ஆமா நானே 2 கட்டி தெருவுல நிக்கேன். ஏய் நீ கூட்டிட்டு போய வா வீட்டுக்கு. நீ கூட்டிட்டு போய. என் வீட்டுல யாருக்குனே எசக்கி இருக்கா. இப்ப நிச்சயம் பண்ணிருக்கு. அடுத்த ஆணில கல்யாணம். ஆவணி வந்த கல்யாணம். நாட்டாம தீர்ப்பு சொல்லக்கூடிய நாட்டாம அவரு பறக்க முழிக்காரு. நம்ம தள்ளிட்டு போனா என்ன? நம்ம கூட்டு போனா என்ன? அவரு பொண்டாட்டி கத்திட்டு போய் 8 நாளா ஆச்சு. நாட்டாம என்ன செய்வாரு? பாவிகளா. ஆமா பாவம்ல. சரி நம்ம ஊருக்கு மேற்க மடப்பள்ளி இருக்கு அங்க போய் அடைச்சிருவோம். சரி. அந்த மடப்பள்ளியில போய் அடைச்சிருவோம். ஆமா. ஆமா. ஏய் ஐயா இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய வைரம் 10 லட்சம் மதிப்பு உள்ள பொண்ணு பொருளியா. சரி. நாங்க இத உங்ககிட்ட நான் ஒப்படைக்க ஊரு மக்கள்கிட்ட ஒப்படைக்க அப்படின்னு ஊரார் மக்கள் இடத்துல ஒப்படைத்தார். அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் பலகைநல்லூர் பட்டணத்துல அம்மையப்பன் ஆலயத்துல கொண்டு வச்சாச்சு. அது எங்க சேரணுமோ அங்க சேர்ந்துட்டு. ஆனா செட்டியார் நினைக்காரு சண்டால பாவி நம்ம நண்பன் ஒருத்தன் வந்தானே திருவிழா நடக்குன்னு சொன்னானே. திருவிழாவும் நடக்கல ஒண்ணும் நடக்கல. இழுத்து விட்டு நம்மள தெருவுல கொண்டு விட்டுட்டு போயிட்டான். பேச்ச கேட்டா விளங்குமா? விளங்காது. இழுத்து விட்டுட்டு ஓடிட்டான் பத்தியா. உடனே பார்த்தாரு நீங்க 2 காவலர்கள் போங்கடே மடப்பள்ளியில கொண்டு 2 பேரையும் அடைச்சாச்சு. இந்த செட்டியாரு முக்குல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஐயோ இன்னைக்கு இருப்பானா சாவனான்னு தெரியலையே. உடனே என் தாயி பலகைநல்லூர் எசக்கி முப்பந்தல் எசக்கியம்மா முப்பந்தல் நீலியம்மா என்ன செய்கிறாள்? விட்டத்துல தொட்டில போட்டா. ஒரு தொட்டில உண்டு பண்ணிட்டா.
கடக்கன்னு பாக்க ஐயா ஆமா தொட்டில உண்டு பண்ணா தொட்டில் ரெடி ஆயிட்டு கள்ளிகோப்பு பிள்ளைய தொட்டில போட்டு தாளாட்டுதான் தாளாட்டுறாள். ஏன் தாளாட்டுறா எதுக்கு? செட்டியார கொல்லதுக்கு ஓ கொல்லதுக்கு. ஆமா சரி அவ என்ன சொல்லி தாளாட்டுகிறாள் என்ன சொல்லி தாளாட்டுகிறாள்? என் மகன கண்மணியே எனக்கு வாய்த்த தலைமகனே காட்டில் பிறந்தவனே கள்ளி கொப்பா வளர்ந்தவனே ஓட கரையோர நின்றவனே ஒத்த நல்ல மரமாக உச்சியில பூத்தவனே உச்சி பூவா பூத்தவனே உனக்கு தூக்கமது வரவிட்ட செட்டியாரும் மடியாதீலை அப்பா துள்ளி துள்ளி விளையாடு ஆராரோ ஆரிராரோ என் மகனே கண்மணியே ஆராரோ ஆரிராரோன்னு தாளாட்டுறா ஆமா ஆமா இந்த செட்டியார் இடுப்புல மந்திரவாள் இருக்கு இருக்கு. இதை எப்படி வாங்க இப்படி வாங்க. ஆமா சரி வாசல்ல காவலர்கள் 2 பேர் உட்கார்ந்துருக்கான் இருக்கான். சாகா ஆமா அவ நடிக்க கேட்கவா செய்யணும் பெரிய நடிப்புக்காரி இல்ல, பெரிய நடிப்புக்காரி நடிப்புல சிறந்தவல்ல, ஆமா அழகா நடிப்பா. ஆமா அது மட்டுமா ஐயா ஆமா அடுப்ப உண்டாக்கனா ஓ அடுப்பு. ஆமா அடுப்புல ஒரு பானை இருக்கு பானையில தண்ணி இருக்கு சோறு மலன்னு கொதிக்கு ஓ, சோறு கொதிக்கு. கொதிக்கு தீ எரியுது ஓ தீ எரியுது. அடுப்புல அவ காலை கொண்டு நீட்டுறா சரி தீ மலன்னு எரியுது எரியுது. சோறு கொதிக்கு கைய உள்ள விட்டு இப்படி கிண்டுதா கிண்டுதா. செட்டியாருக்கு ஒண்ணும் ஓடல ஓடல. ஆமா சரி செட்டியார் இடுப்புல இருக்கக்கூடிய மந்திரவாளை வாங்கணும் ஆமா வாங்கினா என்னாச்சு என்னாச்சு? ஐயையோ அம்மா ஐயையோ ஐயையோ ஓடியாங்க ஆமா இந்த சண்டால பாவி முடியுமா என்ன கொல்ல வாரான் என்ன கொல்ல வரானே. உடனே காவலர்கள் ஏய் ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தாளாட்டு கேட்டுச்சு ஆமா இப்ப ஐயையோ அம்மான்னு ஒரு சத்தம் கேக்கு என்ன சத்தம்? அப்படின்னு கதவை திறந்து பார்த்தார் ஆமா யோ ஏய், என்னம்மா ஆச்சு என்னாச்சு? ஐயா ஆமா இந்த சண்டால பாவி முடியுமா நான் ரொம்ப நாள் ஆச்சேன்னு கிட்ட போய் ஒரு கிஸ் கொடுக்க போனேன் ஒரு முத்தந்தாயா கொடுக்க போனேன் அவன் கணவராச்சேன்னு முத்தம் கொடுக்குத போன ஐயா. இந்த பாவி இடுப்புக்குள்ள அம்மா நீளம் வாழு வச்சிருக்கான் நீளமா வச்சிருக்கான் ஐயா. என்ன வெட்ட வாரா ஐயா ஆமா ஐயா. இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க ஆமா ஏய் கூறு கட்டவன ஏழு இந்த வாழை கொண்டாடா கொண்டாடா. ஐயா 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 என்ன? நல்லா இருப்பீங்க ஆமா இந்த சண்டால பாவி முடியுமா ஆமா என்ன வெட்டதுக்கு வச்சிருக்கான் ஆமா ஐயா இது எங்க அப்பா கொடுத்த மந்திரவாளியா இதுதான் ஐயா எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தாலும் என்ன காப்பாத்தும் ஆமா ஐயா. நீங்க தயவு செய்து இத நீங்க கேட்காதீங்க கேட்காதீங்க ஐயா பாத்தீங்களா இவன் பொய் சொல்றான் ஐயா பொய் சொல்றான் ஐயா. அவர் பேச்ச நீங்க நம்பாதீங்க நம்பாதீங்க. முதல்ல அந்த மந்திரவாளை வாங்கிட்டு போங்க ஐயா ஆமா ஐயா. ஏய் ஏய் கொண்டாடா மந்திரவாளை ஆமாடா. உடனே ஒரு உயிருக்கு ஆமா 1000 உயிரை நாங்க தருகிறோம் என்றார்கள் ஆமா அதே மாதிரி சரி பஞ்சாயத்து தலைவரும் அதைத்தான் சொன்னார் சொன்னாரு. ஆமா ஆமா நீ கவலைப்படாத செட்டியாரு ஆமா ஹெட்டியாரா. உன் உயிருக்கு ஆபத்து வந்தா உன் ஒரு உயிருக்கு 1000 உயிர் நாங்க பலி தாரோம் நாங்க தாரோம் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவரும் உத்தரவு போட்டார். சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமா அதே மாதிரி இந்த காவலர்களும் சத்தியம் பண்ணாங்க. சத்தியம் பண்ணாங்க. நாங்க இருக்கோம் செட்டியார. வாங்கடா வாங்க. ஆமா ஒரு உயிருக்கு 1000 உயிரா தாரன்னு சொல்றீங்க. வாங்க. அதை எடுக்கத்தானடா நான் வந்திருக்கேன். தானடா எதிர்பார்த்து வந்திருக்கேன். உடனே மந்திரவாளை வாங்கிட்டு போனாங்க. போனாங்க. கதவா அடைச்சாச்சு. சரி செட்டியாரு செத்தா. அவ்வளவுதான் வாழை புடிங்காச்சுல. உடனே அவ என்ன செய்யறா தெரியுமா? என் தாயி முப்பந்தல் இசக்கியம்மா. ஆமா
அவ என்ன செய்கிறாள்? அடுத்தது ஒரு பிறவி எடுக்கா. ஆமா ஐயா செட்டியார கொள்வதற்கு முப்பந்தல் எசக்கி அம்மா பெண்ணாக இருந்தவள் அவ கொலகாரி சண்டாளிய ஐயா வீர பல்லா விரிசடைய அவ விரிந்த நல்ல சடமூடிய அவ அஞ்சி சட கொஞ்சி வீழ ஐயா அங்காரமாணிக்கிறாள் அவ வீர பல்ல காட்டுறாள் அவ கோர பல்லாம் கோர முகம் அவன் நகத்தை பார்த்தா கத்தி போல இருக்கு ஒவ்வொரு நகமும் கத்தி மாதிரி இருக்கு. ஆமா சரி என்ன செய்கிறார்? அந்த செட்டியார கொல்ல அங்க தொட்டில்ல இருக்கக்கூடிய குழந்தைய தூக்கணும். ஆமா அந்த கள்ளி கோப்பு குழந்தைய எந்த ஆயோம் கையில எடுத்த அத கள்ளி கோப்புல உருவான பிள்ளைய அத கத்தியாக மாத்துறாளே. அந்த கள்ளி கோப்புல உருவான பிள்ளைய ஆமா கள்ளிகொப்ப கத்தியா மாத்திட்டா. ஓ கத்தியா மாத்திட்டா. கத்தியா மாத்தி என்ன செய்கிறாள்? அவ ஆங்கார கோபம் கொண்டு ஆமா ஐயா ஆங்கார கோபம் கொண்டு முப்பந்தாள் இசக்கியம்மா அந்த செட்டியார கொல்ல போற ஆங்காரமா நிக்காளே அம்மையான இசக்கியம்மா அந்த கள்ளிகொப்பு கத்தியத்தான் செட்டியாரு நெஞ்சாதியில கத்தியால குத்துவாள ஈரப்போல தாமரக்கா அவ எடுக்க ஆளை எசக்கியம்மா அந்த செட்டியார பழி வாங்கிய அவ மாயமாக மறைந்திடுவாள். அந்த மாயக்காரி கொலகாரிய சண்டாளி எசக்கியம்மா செட்டியார பழி வாங்கி மாயமா மறைஞ்சிட்டான். ஆமா சரி அவர் செட்டியாரு செத்து கிடக்காரு மாண்டு மடிஞ்சிட்டாரு. ஆமா சரி நேரம் விடிந்தது. விடிஞ்சிட்டு அடுத்தது விடிஞ்சிட்டு ஆமா விடிஞ்சிட்டு அடுத்தது யாரு வாரால்? அடுத்தது ஒரு பிறவி எடுக்கிறாள். ஏ அப்பா 8வது பிறவி எடுக்கா. ஓ 8வது பிறவி. அவ எப்படி வாரா தெரியுமா? எப்படி வருகிறாள்? செட்டியாருக்கு அம்மா போல வாரா. ஆமா ஆமா அதாவது காசி செட்டியார் மனைவி கன்னியம்மா மாதிரி வாரா வருகிறாள். ஆமா சரி அவ எப்படி வாரா தெரியுமா? எப்படி வருகிறாள்? ஐயா ஆமா ஊரார்களே ஏ நாட்டார்களே ஐயா நாட்டாம தரமகரத்தா தலையாரிகளே ஆமா என் புள்ளைய பாத்தீர்களா? என் மகனை பாத்தீங்களா? ஆமா ஐயா என் மகன் உங்க ஊருக்குள்ளதான் ஐயா வந்திருக்கான். இங்க வந்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் ஐயா. ஆமா என் புள்ளைய பாத்தீர்களா? ஆமா ஏமா சரி நேத்து வந்தது உன் மகனா? ஆமா ஆமா உன் மருமகா வந்திருந்தா. ஆமா உங்க பேர புள்ள வந்திருந்துச்சு. பேரனா மருமகளா? ஐயோ என் மருமவா என் வீட்டுல இருக்கா. கல்யாணம் முடிஞ்சு 8 நாள் தானே ஆச்சு. எனக்கு புள்ள எப்படி? எனக்கு பேரனும் கிடையாது பேத்தியும் கிடையாது. ஏமா என்னமா சொல்ற? பாமா அந்த மடப்பள்ளியில தான் நாங்க அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த கதவு இடவழிய ரத்தமா வருது. ஆமா கதவை திறந்து பார்த்தா அங்க எப்படி கிடக்காரு செட்டியாரு? இப்படி மல்லாக்க கிடக்காரு. கள்ளி ஆமா அங்க விழுந்துராதீங்க ஐயா. கள்ளி கொப்ப கத்தியாக்கி காளி முப்பந்தல் எசக்கி கொன்னு இருக்கா. ஈரக்கோள தாமரக்காலை எடுத்திருக்கான். நெஞ்ச கீறி போட்டா. ஐயோ எப்பாவிகளா. அத பார்த்த உடனே அதுல அந்த காவலர்கள் 2 பேரும் செத்தான். ஆமா ஆகா செட்டியாரு சொன்னாரே நம்ம கேட்கலையே. செட்டியாரு பேச்ச கேட்கலையே.
கேட்கலையே. அட பாவிகளா ஊரார்களா எல்லாரும் சேர்ந்து என் புள்ளைய அநியாயமா கொன்னுட்டீங்களே. ஏய் செட்டியாரு சொன்னாருடே மனைவி இல்லன்னு சொன்னாரே, நம்ம நம்பலியே. மனைவி அவ இல்லை என்று மாறி மாறி சொன்ன மண்டையில் அடிச்சுக்கிட்டு அழுத நாம எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டு குமிச்சிட்டோம். நாம எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டு குமிச்சிட்டோம். அவரை கொண்டு குமிச்சிட்டோமே. ஆயிரம் வீட்டு கரையாளர்களை அத்தனை பேரும் வாங்க, எனக்கு பதில சொல்லுங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எல்லோரும் சேர்ந்து அவனை கொண்டு குமிச்சிட்டீங்க. அவனை எல்லோரும் சேர்ந்து அவனை கொண்டு குமிச்சிட்டீங்க. ஆனா பாவிகளா எல்லாரும் சேர்ந்து என் புள்ளைய கொன்னுட்டீங்களாடா. ஆமா மனைவி இல்லன்னு மண்டையில அடிச்சு அடிச்சு அழுதானே, நாம கேட்கலையே. இப்ப அநியாயமா ஒரு உசுறு போச்ச. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த காவலர்கள் சொல்லி அழுகிறாங்க. 10 லட்சம் பொருளை தேடி பாட்டி ஒருத்தி வந்துட்ட, பாச மகனை தேடி எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டு குமிச்சிட்டோமே. எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டு குமிச்சிட்டோமே. அவரை கொண்டு குமிச்சிட்டோமே. எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டு குமிச்சிட்டோமே. சிறகொடிஞ்ச பறவை போல சிடுங்கி சிடுங்கி அழுதார். அவர் சங்கடப்பட்டு அழுதார். ஏய் பாவிகளா, நம்ம எல்லோரும் சேர்ந்து அநியாயமா ஒரு உசுரை எடுத்துட்டோம். ஏம்மா என்ன மன்னிச்சிரம்மா, நாங்க தெரியாம தீர்ப்பு சொல்லிட்டோம். இப்ப என்ன ஒரு உயிருக்கு 1000 உயிரை எங்க உயிரை நீ எடுத்துக்கோம்மா. அப்படி வாங்கடா வழிக்கு 3வது தடவை சொல்லிட்டீங்க. என் மகனே போயிட்டான், இனிமா நான் இருந்து என்ன செய்ய? அந்த பிணத்தை நீங்களே கொண்டு அடக்கம் பண்ணுங்க. ஆமா எனக்கு வேண்டாம், நான் போறேன் என் ஊரை பார்த்து அப்படின்னா அடுத்தது ஒரு பிறவி எடுக்க. அவ என்ன பிறவி? 1000 சொரூபம் உண்டு அவளுக்கு, முப்பந்தல் இசக்கி அம்மாளுக்கு. அவ என்ன செய்கிறாள்? ஏன்னா பலகைநல்லூர் ஊரை அழிக்கணும்ல, ஒரு உயிருக்கு 1000 உயிர் தாரன்னு சொல்லி இருக்காங்க. எப்படி அழிக்க? அதாவது ஒரு மோரு விக்கவா மாதிரி வடிவத்தை எடுத்தா, ஒரு பெண் போல வடிவம் கொண்டு அவ என்ன செய்கிறா? கள்ளிக்கொப்புல பால் கறந்து, கள்ளிப்பாலை கறந்து, எருக்களம்பாலை கறந்து, தயிராக்கி மோரா கடைஞ்சு மண்பானையில வச்சுக்கிட்டு வாரா. எப்படி வாரா? என் அம்மா மாரோ, அம்மா உங்களுக்கு மோரு வேணுமா? மோரு. அம்மா உங்களுக்கு தயிர் வேணுமா? தயிர். பால் வேணுமா? பால். அம்மா வாங்கம்மா, என் தயிரையும் மோரையும் வாங்கி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டா போதாது. அம்மா உங்க தொட்டுல கிடக்க பிள்ளைக்கு தொட்டு தொட்டு வைங்க. அந்த குழந்தைக்கு சீர்குணம் பிடிச்சிருந்தாலும் விலகிடும், காத்து கருப்பு அண்டி இருந்தாலும் விலகிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்கா. ஏமா உன் பேரு என்னம்மா? என் பேரு காக்காச்சி.
ஓ காக்காச்சி. ஏமா ஆளு சூப்பரா இருக்க, நல்ல கலரா இருக்கியா. உனக்காமா காக்காச்சி கருவாச்சி. ஆமா. என்ன செய்ய, எங்க அப்பா அம்மா எனக்கு காக்காச்சின்னு பேரு வச்சிருக்காங்க. ஆமா. ஏமா இதுக்கு தொட்டுக்கிட்டுலாம் வேண்டாம். ஆமா. இன்னைக்கு விசாகம், வைகாசி மாசம், இன்னைக்கு விசாகம். இன்னைக்கு ஃப்ரீயா வாங்கி சாப்பிடுங்க. இன்னைக்கு ஓசில வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு அம்மா கொடுக்கா. என்னவா அழிக்கலாம் வந்திருக்கா, கொலகாரி சண்டாளி பாவி, கொலை செய்ய கூட அஞ்ச மாட்டா. அல்லது தொட்டுல கிடக்க பிள்ளைக்கு அவ தொட்டு வைக்க சொல்லுவாளா? அப்ப கொலகாரி தானையா. என் தாயி சண்டாளி முப்பந்தல் இசக்கியம்மா அத பார்த்தால் அந்த மோரை வாங்கி சாப்பிட்டவங்க அத்தனை பேருங்காளி. அங்க என்னையா ஆச்சு, தொட்டில் கிடக்கும் பிள்ளை முதல் தொட்டு தொட்டு வைக்க சொன்ன, அவ தொட்டு தொட்டு வைக்க சொன்ன 999 பேர மட்டும் கொண்டுட்ட, 999 பேர மட்டும் கொண்டுட்ட, பேரை கொண்டுட்டா. தொட்டில கிடக்க பிள்ளையும் க்ளோஸ். ஆமா. அடுத்தது ஒரு ஆளுதான் பாக்கி. தீர்ப்பு சொன்னாரே நாட்டாம. நாட்டாமைய கொல்லணும்ல. கொன்னே அவனை ஆசைப்பட்டிருக்கான். ஆசைப்பட்டிருக்கான் பாரு. அவன் மேல ஆசை வேறப்பட்டிருக்காமலா விடுவாளா? என் தாயி முப்பந்தல் இசக்கியம்மா அடுத்தது ஒரு பிறவி எடுக்கா. என்ன பிறவி? அப்பா அவளுக்கு எத்தனை பிறவிதான். ஆத்து மணல கூட எண்ணிரலாம், அம்மாளுடைய சொரூபத்தை பிறவிய எண்ண முடியாதியா. ஆமா. நாட்டாமைக்கு மகள் போல வடிவமா வாரா, சின்ன புள்ள போல வாரா, அவ பச்சை புள்ள போல வாரா. அங்க நாட்டாம எங்க போயிருக்காரு? வயக்காட்டுல ஏறு உழ போயிருக்காரு. ஆமா, கலப்பையால ஏறு உழுதுகிட்டு இருக்காரு. எப்போ எப்போ எப்பா எப்பா என்னம்மா நீ ஏமா வந்த என் கட்டி மகளே? ஆமா, யாருக்கனே நீ சிகப்பா இருக்கிய. எப்பா எப்பா உனக்கு ஒரு கதை தெரியுமாப்பா? என்ன கதை தாயி? எப்பா நம்ம ஊருங்க கிட்ட வாயா, உன் காதுல சொல்றேன். சொல்லு, என்னன்னு சொல்லு. உன் காது நல்லா இல்ல. நல்லா இல்லையா காது? எப்பா நம்ம ஊருக்குள்ள ஒருத்தி வந்திருக்காப்பா. எப்பா ஒருத்தி மோரு கொண்டு வந்தாப்பா. ஆளை பார்த்தா சிகப்பா இருக்கா, நல்லா இருக்காப்பா. எப்பா அவ மோரு ஓசியில கொடுத்தா. எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க. தொட்டுல கிடக்க பிள்ளைக்கு தொட்டு தொட்டு வைக்க சொல்லிட்டா. அந்த பிள்ளை பச்சை புள்ள அப்படி அப்படியே தொட்டுல செத்து போச்சுப்பா. நம்ம ஊரை பூரா அழிச்சிட்டா. எப்பா உன்னை கொல்லதுக்கு வந்துகிட்டு இருக்கா. ஆமா. ஏமா என்ன நீ சொன்னது உண்மையாமா? உண்மைதான்ப்பா. ஆமாப்பா. எப்பா நம்மள கொல்லாம போக மாட்டா. நம் பெத்த மகளே, என் தங்கமே, என் செல்லமே, என் கட்டி செல்லமே, என் மகாலட்சுமி கட்டி மகளே அப்படிங்காரு. சரி அம்மா, அப்பா அப்பா நான் எங்க ஒளிய? எங்க போய் ஒளிய? எப்பா அந்த சாலு குழிக்குள்ள நீ ஒளிஞ்சுக்கிடுதியா? ஆமா, அதுல ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு நல்லா ஆழமா குழிய தோண்டி. எப்பா எப்பா நீ மல்லாக்க படிக்கியா குப்பரை படிக்கியா? எப்படி படுக்க போற படு. எப்பா எப்படி படுத்தாலும் மண்ணு வாய்க்குள்ளதான் போவான். ஆமா. மல்லாக்க படுத்தாலும் மண்ணு வாயில தான் விழும். ஆமா. குப்பரை படுத்தாலும் மண்ணு வாயில தான் விழும். ஆமா ஆமா. உடனே அப்ப நான் மல்லாக்க படுத்துக்கிட்டேன். ஆமா. சரி, அப்ப மல்லாக்க படு, அப்பதான் வசமா இருக்கும். ஆமா. உடனே அந்த வசமா இருக்கும்ல கீறதுக்கு. ஆமா. அவர் என்ன செய்கிறார்? நாட்டாம அந்த சாலு குழிக்குள்ள மல்லாக்க படுத்திருக்காரு. ஏமா நல்ல மண்ணை போட்டு மூடிரு. வெளியே தெரியாத அளவுக்கு மூடி. அவ போனதுக்கு அப்புறம் மண்ணை எடுத்துட்டு நான் வெளியே வந்துருவேன். ஏமா நீ எங்க போய் ஒளிவ? ஆமா. எப்ப நான் ஒளிஞ்சிருவேன். நீ முதல்ல ஒளிஞ்சுக்க. என்னலாம் அவ கொல்ல முடியாது. என்னதான் தேடுதா? ஆமா. சரி. என்ன விட்டுருவா? ஆமா. உடனே என் சண்டாளி பாதவத்தி கொலகாரி. ஆமா. அந்த முப்பந்தல் இசக்கியம்மா, முப்பந்தல் நீலியம்மா, நீலியம்மா, உடையாம்புலி இசக்கியம்மா,
அந்த கலப்பையில கொழு இருக்கு இல்லையா? ஆமா, சரி. அந்த சாலு குழிக்குள்ள போட்டு சரட்டு சரட்டுன்னு அங்க ஒரு இழுப்பு இங்க ஒரு இழுப்பு. ஆமா. என்னையா மாட்டை தட்டுனா ஆமா மாடு கலப்பையோடு கொன்னுடுது. ஆமா, குடல் குடலா ஆணி வேற அக்கு வேற வருது. வெளியே வந்துட்டு ஜோலி முடிஞ்சிட்டா சாச்சி. என் தாயி இசக்கியம்மா ஆமா. அந்த பலகை நல்லூர் ஊரை அழிச்சா. ஆமா. சுடுகாடா ஆக்குனா. ஆக்குனாய். என்ன செய்கிறாள்? என்ன செய்கிறாய்? வாயில கைய வச்சு போடு ஊதுறா. ஊதுறா ஊதுறா. நெருப்பா பத்தி எரிந்தது. எரியுது. ஆமா, அத்தனை உயிரை எரிச்சு சாம்பல் ஆக்குனா. சரி. சாம்பல் ஆக்கி அதை அள்ளி ஆமா. உருண்டையா உருட்டி நெத்தில ஒரு கருப்பு பொட்டு மாதிரி வச்சா. ஆமா. பொட்டு மாதிரி வச்சு எங்க வருகிறாள்? எங்க வருகிறாய்? அம்மையப்பன் கோயிலுக்கு வந்தா. மறுபடி வரா. ஆமா. ஆமா. ஏய், ஏய். எந்த அம்மையப்பன் ஆலயத்து முன்னால நான் நாட்டியம் ஆடுனேனோ ஆமா. என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. சீரழிஞ்சு போச்சு. இனிமேல் உனக்கு திருவிழாவும் கிடையாது. ஆமா. கோயில் நடவாசல் திறக்கவும் கூடாது. எதுவும் கிடையாது. ஆமா. சரி. என்று அவன் சமத்து வைத்து விட்டு ஆமா. ஐயா அங்க இருந்த பயணமாகிய அம்மா நீடி வருகிறாளே. அந்த பலகை நல்லூர் எசக்கி அம்மா அவ புளிப்பாச்சேலாம் வாராளே. அவ பலகை நல்லூர் ஊரை விட்டு அந்த பழிகாரி வருகிறாளே. நாம எங்கே நாமல் போக வேணும் என்று எண்ணி வருகிறாளே. அவ மூவுலகம் ஏர்விளங்குவா. மூவுலகம் ஏர்விளங்குவா. அவ முப்பந்தல் வருகிறாளே. உலகம் வேறு விளங்கி வரக்கூடிய முப்பந்தல் வருகிறாள். முப்பந்தல் வருகிறாள். அங்க முப்பந்தல் இசக்கி அம்மாள் என்று பெயரெடுத்து அவ அங்க ஒரு நிலையத்தை வாங்கி ஐயா அங்க இருந்த பயணமாக அவ வருகிறாளே. இசக்கி அம்மா அவ முப்பந்தல் இசக்கி என்று அவ வாராளே வியகமாக. எங்கே எங்கே வார வியகம் கொண்ட இசக்கி அம்மா வள்ளியூரு தான் கடந்த அவ வாராளே அணிலி அம்மா. அவ நான்கு நேரி தான் கடந்த அந்த நாயகி வருகிறாளே. அவ நான்கு நேரி ஊர் கடந்த அவ திருநெல்வேலி வாராளே. அவ திருநெல்வேலியிலே வந்து நெல்லையப்பர் காந்திமதி அடிபணிந்து. ஆமா, அது மட்டும்தானா? அவ அங்க இருந்த பயணமாகிய வாராளே வேகமாக. அவ திருநெல்வேலி நகரை முப்பந்தல் இசக்கி அம்மா அவ ஒவ்வொரு ஊர் கடந்து மானூர் ரஸ்தாவேலி தான் கடந்து அந்த நாயகியால் வருகிறாளே. அங்க இருந்து ஆராய்ந்து பார்க்கிறாள். அவளுடைய கண்ணுக்கு எந்த உரையா கண்டா? என்ன கண்டாய்? உலகமெல்லாம் பேரோடு புகழோடு விளங்கி வரக்கூடிய வரக்கூடிய உடையாமுலைமா நன்னகரை கண்டாள். நன்னகரை கண்டாள். உடையாமுலைமா நன்னகரிலே வந்து இங்க 1000 வீட்டு யாதவர் குல மக்கள், எல்லா சமுதாய மக்கள், சுற்று வட்டார மக்கள் அனைவரையும் எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள்.
இந்த யாதவர் குல மக்களிடத்திலே வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மக்களை. இந்த மக்களை மறக்க முடியுமா? ஏ அப்பா, என்ன என் தாய் இசக்கி அம்மா முப்பந்தல் நீலியம்மா உடையாமொழிமா நன்னகரிலே வந்து அவ கோட்டைகள் கோபுரம் அமைத்து பாத்தீங்களா எவ்வளவு அழகான தூண்கள்லாம், எல்லாம் வைரத்தால் தூண்கள், தங்கத்தால் தூண்கள், கோபுரம் அமைத்து அம்மா இங்க வாழ்ந்து வரக்கூடிய யாதவர் குல மக்களையும் மற்றும் எல்லா சமுதாய மக்களையும் அவளை கையெடுத்து கும்பிட்ட மக்களையும் கோவிலில் கொடை கொடுத்த எல்லா மக்களையும் பக்த கோடான கோடி மக்களையும் வெளியூர் மக்களையும் அவ வாழையடி வாழ வைத்து பட்டி பெருக வைத்து பால் போல் பொங்க வைத்து முள்ளு மறிந்திடாமல் மறிந்த கப்பு வாடிடாமல் உடையாமொழிமா நன்னகரிலே ஒப்பந்தல் இசைக்கு அம்மாள் மன மங்களமாகவே அமர்ந்திருக்கின்றார்.